கப்போங்கில் இம்மாத தொடக்கத்தில் மூதாட்டி ஒருவர் மீது பெட்ரோலை ஊற்றி தீ வைத்துக் கொள்ள முயன்றதாக தம் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டை இ-ஹெயிலிங் ஓட்டுநர் ஒருவர் மறுத்து விசாரணை கோரியுள்ளார். ஆகஸ்ட் 9ஆம் தேதி காலை சுமார் 7:51 மணியளவில் சுந்துலில் உள்ள தாமன் பூசாட் கப்போங்கில் உள்ள ஒரு பந்தய கடையின் முன் 62 வயதான கான் சியூத்தின் என்பவர் மீது பெட்ரோலை ஊற்றி தீ வைத்துக் கொள்ள முயன்றதன் மூலம் அவருக்கு கடுமையான காயங்களை ஏற்படுத்தியதாக அங் காம் தொங் மீது குற்றம் சாட்டப்பட்டது. அக்குற்றச்சாட்டை 58 வயதான அங் மறுத்தார். அக்குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு 20 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம். ஆங் கைது செய்யப்பட்ட போது தப்பியோட முயன்றதாக கூறி அவருக்கு பிணை மறுக்கப்பட வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்டவருக்கு ஏற்பட்ட 3ஆம் நிலை தீக்காயங்களை நீதிமன்றம் கருத்தில் கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் தனது கட்சிக்காரர் குற்றம் நிரூபிக்கப்படும் வரை நிரபராதி என்று வாதிட்ட ஆங்கின் வழக்கறிஞர் திருமணம் ஆகாத ஆங் இ-ஹெயிலிங் ஓட்டுநராக வேலை செய்வதால் நிலையான வருமானம் இல்லை என கூறி பிணை கோரினார். அதனை அடுத்து ஒரு ஜாமீனுடன் 15,000 ரிங்கிட் பிணை தொகையை அனுமதித்து நீதிமன்றம் செப்டம்பர் 25ஆம் தேதியை மறு விசாரணைக்கான தேதியாக நிர்ணயித்தது. ஜோர் சிங்கப்பூர் மக்களே, பிக் இந்தியா ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் அண்ட் ஃபூடி மச்சா வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் டாப்பன் ஷாப்பிங் சென்டர் தப்ரா ஜோபர்வில் ஆகஸ்ட் 25 தொடங்கி 31 வரை வைரல் ஃபுட் வெண்டர்ஸ் மற்றும் பிரீமியம் அண்ட் ஹோல்சேல் வெண்டர்ஸுடன் நியூ அரைவல்ஸ் பிரீமியம் அண்ட் பூட்டிக் கலெக்ஷன்ஸ் ஹோல்சேல் விலையில் சாரி, குர்தா, குர்த்திஸ், இமிடேஷன் ஜுவல்லரி, டாட்டூ ஆர்டிஸ்ட், கிச்சன் வேர் அனைத்தும் ஒரே இடத்தில். பிக் இந்தியா தரமான பொருட்கள் நியாயமான விலையில் டாப்பன் ஜோபர்வில் டெய்லி வாங்க மக்களே, வைரல் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டே ஷாப்பிங் பண்ணலாம். பிக் சேல். உங்கள் குரலை உலகம் கேட்க தயாரா? வணக்கம் மேக்ஸ் வழங்கும் வணக்கம் வாய்ஸ் 2026 பவர்ட் பாய் வணக்கம் மலேசியா. மெயின் ஸ்பான்சர் போ மலேசியா. பங்கேற்க நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். நீங்கள் பாடும் பாட்டை வீடியோ செய்து எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். கண்கவர் பரிசுகள் காத்திருக்கின்றன. வாய்ப்பை தவறவிடாதீர்கள். இன்றே பங்கேற்கவும்.